कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத் பகவத்கீதை 7வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் வரை நம்ம படிச்சோம். இந்த 7வது அத்தியாயத்துக்கான ஒரு முகவுரையை போன வகுப்புல நாம தெரிந்து கொண்டோம். இந்த முகவுரை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அடுத்த ஷட்கம், அதாவது 6 அத்தியாயங்கள் என்ன பேசு பொருளாக இருக்க போகிறது அப்படிங்கறத நாம சிந்தனை பண்ணியிருக்கோம் போன வகுப்புல. தத்பதத்தை பேசப் போகிறது. தத் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈஸ்வரனை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். முழுமையாக இந்த ஈஸ்வரன் என்பவர் யார், அதோட ஆழமான பொருள் என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு நாம முகவுரையில சிந்தனை பண்ணியிருக்கோம். நிறைய இதனால டவுட்ஸ் அரைஸ் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அதுக்கு கிளாரிபிகேஷன் கேட்கணும் அப்படின்னு பிரைவேட் சாட்ல கேட்டது நிஜமாவே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஏதோ சொல்றாங்க அதை கேட்டுட்டு போவோமே அப்படிங்கறதாக இல்லாம அது நம்ம மனசுக்குள்ள போய் சில சிந்தனைகளை உருவாக்கி இருக்கு. அந்த சிந்தனைகள் மூலமாக நமக்கு சில தெளிவுகள் வேணும்னு நினைக்கிறத உண்மையிலேயே இது சுவாமிஜியோட பெரிய அனுகிரகமா தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி டவுட்ஸ் வரும்போதுதான் நமக்கு வெகு நாட்களாக நாம எதை பிடித்து கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயம் உண்மையிலேயே என்ன அப்படின்னு தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பாவது நமக்கு கிடைக்கிறது. இல்லைன்னா நாம அப்படியேதான் அதை நினைத்து கொண்டிருப்போம். அப்படிதான் சென்ற வகுப்புல நான் சொன்னேன், இந்த ஈஸ்வரன் என்பது யார், நான் என்பது என்ன. அடிப்படையில் இந்த ஈஸ்வரனும் நானும் ஒன்றுதான், வித்தியாசம் என்பதே கிடையாது. ஏனென்றால் இருவரும் தூய உணர்வுதான். இதைத்தான் நாம புரிந்து கொள்வதற்கான பயணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு. நான்கிறது எப்படி உடல் மனம் புத்திங்கிறது இல்லையோ அது மாதிரி ஈஸ்வரன் என்பவரும் சகுனமாக உருவமாக நாம் பார்க்கக்கூடிய அந்த நிலையில் மட்டும் அவர் இல்லை, அதற்கு அப்பாற்பட்ட நிலையில் அவர் இருக்கிறார். நான் என்பது இந்த உடல் மனம் புத்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் நான் தூய உணர்வாக இருக்கிறேன். அது மாதிரியே தான் ஈஸ்வரனும் நாம் பார்க்கக்கூடிய அந்த உருவக் கடவுளை தாண்டி ஒரு அருவக் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நாம சென்ற வகுப்புல சிந்தனை பண்ணிருக்கோம். அப்ப நான்கிறது இல்லாம போயிடுது அப்படின்னா நான் செய்யக்கூடிய சாதனைகளுக்கு என்ன வேலிடிட்டி? நான் எதுக்காக பண்ணணும்? இந்த சாதனைகளை எதுக்காக பண்ணணும்? நான் ஆரம்பத்திலிருந்து சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுதிலிருந்து என்னுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் எனக்கு நீ நல்லதை பண்ணு, நீ தர்மமா இரு, நீ இறைவனை கும்பிடு அப்படிங்கெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்களே, அப்படித்தானே வளர்ந்துருக்கு. அப்ப அதெல்லாம் என்ன ஆகுறது? அதுக்கெல்லாம் வேலிடிட்டி கிடையாதா? அதுக்கெல்லாம் சத்தியத்துவம் இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வருது. நேச்சுரலா நியாயமான கேள்விதான். நான் என்பது எதுவரைக்கும் நான் உடல் மனம் புத்தி என்ற நினைப்பில் இருக்கிறேனோ, உயிர் என்ற நினைப்பில் கூட இருக்கிறேனோ, அதுவரைக்கும் அதுக்கெல்லாமே சத்தியத்துவம் இருக்கும். எப்போ நான் இதை தாண்டி இதற்கு அப்பாற்பட்ட தூய உணர்வுதான் நான் அப்படிங்கிற அறிவில் நான் நிலை பெறுகிறேனோ, அப்ப தூய உணர்வுக்கு அந்நியமாக ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரியும். அது அந்த திருட நிச்சயமான அந்த அறிவு இருக்கு இல்லையா, அது வருவதற்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒரு ஒரு ஸ்பூனா தான் கொடுக்க முடியும். ஒரேடியா சாப்பாட்டு வாயில கொட்டினா எப்படி சாப்பிடுறது? அது சாப்பிடவும் முடியாது, செரிக்கவும் முடியாது, அனாவசியமா பிரச்சனைகள் வரும். அதனாலதான் பகவான் என்ன சொன்னார், இதுவரைக்கும் நான் தத்துவம் பற்றி விரிவாக சொல்லி இருக்கேன் உனக்கு. அந்த இடத்திலேயே தூய உணர்வை பற்றியும் உனக்கு சொல்லியாச்சு. தூய உணர்வை தெரிந்து கொண்ட ஒரு ஜீவனானவன் எப்படி வாழ வேண்டும்ங்கிற ஒரு டைம் டேபிள போட்டு கொடுத்தாச்சு, ஒரு ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தாச்சு. ஆனா அது மாத்திரமே பத்தாது உன்னுடைய விடுதலைக்கு. நீ இந்த சம்சார சுழலிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு சொன்னா உனக்கு அந்த தத்துவம் அசிங்கிறதுல இன்னொரு பதமான தத் அப்படிங்கிற பதம் உனக்கு முழுமையாக தெரியணும். எப்படி உன்னை பற்றி உனக்கு முழுமையாக தெரிகிறதோ, நீ இந்த உடல் மனம் புத்தி இல்லை என்பது உனக்கு நன்றாக புரிகிறதோ, அது மாதிரி அந்த தத்பதம் என்பது என்னங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்பா. அதுக்காக நான் என்னை பற்றி உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு பகவான் தன்னை ஈஸ்வரன் அப்படிங்கிறதுனால
அவருக்கு சர்வ வல்லமை படைத்தவர் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே தெரியும் அவருடைய இது பிரபாவம் எல்லாம் 4வது அத்தியாயத்துல ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவத்தக அங்கேயே பார்த்தாச்சு. அவருடைய இது என்ன, அவர் எதுக்காக வந்தார், எல்லா விஷயத்தையும் சொன்னார். அவர் அவர் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வந்திருக்கேன், அதர்மத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக வந்திருக்கிறேன், அதெல்லாம் சொல்லியிருக்கார். அப்ப அந்த சக்தி அவருக்கு இருக்கு. அந்த சக்தி அப்படிங்கிறது என்ன, அது பகவான்கிறது என்ன அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பகவான் சொன்னார். மையாசக்த மனா பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயக அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாசிசி தத்ரும். நான் உனக்கு என்னையே ஆசக்தியோடு என்னிடமே ஆசக்தி இருக்கக்கூடிய மனம், என்னையே எப்பொழுதும் சார்ந்து இருக்கக்கூடிய மனம். இந்த என்னையே சொல்லும் பொழுது அந்த ஈஸ்வரனை சரியா புரிந்து கொண்டு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். ஏதோ நானா எனக்கு ஏதோ இது வரைக்கும் என்ன புரிஞ்சிருக்கோ அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் போறோம், அப்படி கிடையாது. சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்னை பற்றி உனக்கு சொல்கிறேன். அந்த மாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சகுண ஈஸ்வரனையும் சொல்றேன், நிர்குணமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனையும் சொல்றேன். அதாவது நாம் உருவத்தில் பார்க்கக்கூடிய கடவுள், அதை தாண்டி அருவமாக இருக்கக்கூடிய அந்த ஆதார நிலையில் இருக்கக்கூடிய கடவுள், இது ரெண்டையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் எப்ப ஈஸ்வரனோட ஈக்குவல்னு சொல்ல முடியும்? எனக்கு நல்லா தெரியறது எனக்கு என்ன சக்தி இருக்கு. ஒரு பாட்டு படிச்சா மனப்பாடம் ஆறதுக்கு 1 மாசம் ஆகும். ஒரு 4 வரி என்னால சேர்ந்து சொல்ல முடியல. எனக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு என்னோட சாமர்த்தியம் எனக்கு நன்னாவே தெரியுது. ஆனா அவர் எப்படி இருக்கார்? அவர் அனைத்து அறிவையும் பெற்றவர், வாலறிவன். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரன் என்கிறார் அவர். இந்த வாலறிவு பெற்றவரும் நானும் ஈக்குவல் ஆயிட முடியுமா? ஆனா சாஸ்திரம் சொல்றது, நீ உன்னை இந்த உடம்பு மனசு புத்தியோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு பாக்குறப்பா, அப்படி பார்த்தனா அவர் பெரிய ஆளுதான், நீ சின்ன ஆளுதான், யாரும் இல்லைன்னு எல்லாம் சொல்லவே இல்லை. நீ இதை தாண்டி தூய உணர்வு என்ற கோணத்தில் உன்னையும் பார், அவரையும் பார். அப்ப 2 பேரும் ஈக்குவல் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். இதுதான் பியூட்டி ஆஃப் அத்வைத வேதாந்த சித்தாந்தம். இதுதான் பியூட்டி. ஏன்னா மீது எந்த சித்தாந்தமும் இதை பேசுவது அல்ல. இது எல்லா சித்தாந்தங்களிலும் ஈஸ்வரனுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. நாம எப்பொழுதும் அவருக்கு சரணாகதி பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களாக மட்டுமே தான் இருக்கக்கூடியதாக இந்த ஜீவனுடைய ஸ்டேட்டஸ் சொல்லப்பட்டிருக்கு. நிலைகள் வேறு வேறு இருக்கு. ஒண்ணுத்துல அம்சம்னு சொல்லியிருக்கு, ஒண்ணுத்துல வேறையே தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் இல்ல. இங்க வேதம் என்பது வெறும் கற்பனை அப்பா. நீ உண்மையை உணர்ந்து கொண்டாய் அப்படின்னு சொன்னா அந்த வேதம் என்பது உண்மையிலேயே இல்லைன்னு உனக்கு புரியும்னு சாஸ்திரம் சொல்றது. அதுக்குத்தான் பகவான் தன்னை பத்தி ஃபுல்லா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இப்போ அடுத்த அத்தியாயங்கள் எல்லாத்தையும் தாயுமானவர் ஒரு அழகான விஷயம் சொல்லுவார். ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனையும், எல்லா வேலையும் செய்யறார். ஆக்கி அழித்து துடைக்கும், படைத்தல் காத்தல் அழித்தல், எல்லா வேலையும் செய்தும் கூட எள்ளத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன். ஏன் இங்கே பகவானும் சொல்லியிருக்கார், நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகாக சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம். இதெல்லாம் நான் தான் பண்ணேன், ஆனா நான் எதையும் பண்ணல. இதெல்லாம் பகவானுடைய வேர்ட்ஸ். இதெல்லாம் நம்ம ஞாபகம். அப்பன்னா நீ யாரு? இதெல்லாம் பண்ணினது யாரு? பண்ணலன்னு சொல்ற ஆங்கிள் நீ யாரு? இந்த ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும் தானே. பகவானுக்கு பவர்ஸ் இருக்கு. இந்த பவர்ஸ் இருக்கிற பகவானை தாண்டி பகவான் எப்படி இருக்க, உண்மையான நிலை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஜேர்னியில கூட்டின்னு போறார் பகவான். ஓரளவுக்கு நான் டவுட்ஸ் கேட்டவங்க எல்லார்கிட்டயுமே 2 தடவை கேளுங்க, இன்னொரு தடவை அப்படின்னு சொன்னேன். கேட்டுட்டு மறுபடியும் வந்தாங்க. எல்லாமே சின்சியரா படிக்கிறதுனால ஜெனுவினா சில டவுட்ஸ் இருக்கே, அதெல்லாமும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு அப்புறமா உள்ள போகணும் அப்படின்னு நினைச்சேன் நான். அதனால இந்த விஷயத்த இப்ப சொன்னேன். இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஜேர்னி. இது ரொம்ப ஈஸி கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ நம்ம போறோம், உட்காந்து படிக்கிறோம், பகவத்கீதை படிச்சுட்டோம், அப்படி இல்லை. சாண்டிங் படிக்கிறதே கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அதை தாண்டி மீனிங்ஸ் படிக்கிறதுங்கிறது இன்னும் பெரிய கஷ்டம். சுவாமி பரமாத்தாஜி அழகா சொல்லுவார், இந்த வண்டிக்கு, இந்த ஜேர்னியில போறதுக்கான வண்டிக்கு 4 இன்ஜின் தேவைப்படுது. முன்னாடி 2 இன்ஜின், பின்னாடி 2 இன்ஜின். ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவர் அதை இது பண்றார், பிரசன்ட் பண்றார். முன்னாடி 2 இன்ஜின் எதுக்கு அப்படின்னா, இந்த புருஷன் இருக்கணுமா, அது பிரயத்தனம் பண்றதுக்கான புருஷன், அவனோட பிரயத்தனம். 2 புருஷன்னா என்ன, பர்சன்.
யார் படிக்கிறானோ அவன் அவைலபிளா இருக்கணும். அவன் புத்தி எங்கேயோ இருந்தாக்கா இதை படிக்க முடியாது. அப்ப அவைலபிலிட்டி ஆஃப் மைண்ட் வேணும், அந்த பிரயத்தனம் வேண்டும், முயற்சி வேணும். எததோஹியப்பி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதக, பகவான் சொல்றாரு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதை ஏமாத்திருப்பா உன்ன. அப்படிப்பட்டதுதான் இது, மாயையோட பிரபாவம் அது. அதனால புருஷார்த்தத்துக்கு முயற்சி பண்றதுக்கு இருக்கே அது நமக்கு வேணும், எப்ப பார்த்தாலும் வேணும். அபியாசேன வைராக்கியம், பகவான் இப்பதான் சொன்னார் நமக்கு 6வது அத்தியாயத்தில். அடுத்தது என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த பின்னாடி இருக்கிற 2 இன்ஜின் எதுவானா மதாஸ்ரய அண்ட் ஈஸ்வர அனுகிரகா அப்படின்னு. அதாவது ஈஸ்வரனையே சார்ந்திருந்து ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தோடு கூட இந்த புருஷ பிரயத்தனத்தையும் பண்ணி அவனுடைய மனசோட அவைலபிலிட்டியும் வைத்துக்கொண்டு அவன் இந்த டெஸ்டினேஷன் அடையும். என்ன டெஸ்டினேஷன் இங்க கோல் என்ன அப்படின்னா, இந்த அமைதியான ஆனந்தம் என்பது என்ன, முக்தி என்பது என்ன, நான் யார், ஈஸ்வரன் யார், ஈஸ்வரனின் படைப்பு என்பது என்ன, இதை தெரிந்து கொண்டோம் ஐயம் திரிபு அற அப்படின்னு சொன்னா அப்பதான் நமக்கு இந்த அந்த அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் போயிடுறது. மனசுல எதேதோ போட்டு குழப்பி கொண்டு இருக்கு. நான் அவங்களுக்காக வாழணுமா, இவங்களுக்காக வாழணுமா, நான் இந்த என்னுடைய குடும்பத்துக்காக நான் தியாகம் பண்ணணுமா, பண்ணிட்டு இருக்கேனே, என்னை யாரும் கவனிக்கலையே, என்ன அதை பண்ணலையே, இதை பண்ணலையே, எனக்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கலையே, இது பண்ண எல்லாம் எங்க நிக்கிறதுனா இந்த நான் எனதுலதான் வந்து டான்ஸ் ஆடிட்டு உட்காந்து. அது நானும் கிடையாது எனதும் கிடையாதுப்பா, நானை தூக்கி போடுங்கிறார் பகவான். அப்ப நானை தூக்கி போடும் போதுதான் எனக்கு இந்த ஈஸ்வரன் சகுண ஈஸ்வரன்ல இருந்து அந்த ஒரு நிர்குண ஈஸ்வரனை பார்க்கறதுக்கான ஒரு பார்வையே எனக்கு கிடைக்கும். இல்லைன்னா அது மறைச்சுட்டே இருக்கும். நான் எவ்வளவு நாளைக்கு இந்த ஜீவபாவத்துல இருக்கேனோ, புண்ணியம் பாப்பத்துக்கே நான் வேலை பண்ணி கொண்டிருக்கேனோ அவ்வளவு நாளைக்கு எனக்கு சகுண ஈஸ்வரன் இருந்து கொண்டுதான் இருப்பார். நான் இந்த ஜீவபாவத்திலிருந்து மேல எலிவேட் ஆகி பிரம்ம பாவத்துக்கு நான் போகும் பொழுதுதான் நான் நிர்குண ஈஸ்வரனை என்னால் அறிந்து கொள்ளவோ உணர்ந்து கொள்ளவோ முடியும். ஆனா இந்த 6 அத்தியாயத்துல பகவான் சகுணமாகவும் சரி நிர்குணமாகவும் சரி தன்னுடைய பிரபாவத்தை ரொம்ப அழகாக அவர் வந்து கொடுக்க போறார். அதை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நாம 2வது ஸ்லோகத்தை படிச்சோம். ஞானம் தேகம் சவிஜானம் இதம் வக்ஷ்யாம சேஷதः யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாதவ்யம் அவசிஷ்யதே. யத் எதனை, எந்த உண்மையை, ஞாத்வா அறிந்த பின், இக இந்த மனித பிறவியில், பூயக மீண்டும், ஞாதவ்யம் அறிய வேண்டியது, அந்யத்து வேறு ஒன்றும், ந அவசிஷ்யதே மீதம் இல்லையோ, சவிஜாதம் விஞ்ஞானத்துடன் கூடிய, இதம் இந்த, ஞானம் ஞானத்தை, அசேஷதக மீதமின்றி, அகம் நான், உனக்கு உனக்கு, பக்ஷ்யாமி உபதேசிக்க போகிறேன். இதுதான் பதவுரை. என்ன சொல்றார் பகவான் அப்படின்னா, இந்த மனித பிறவியில நீ இதை தெரிஞ்சுக்கொண்ட அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாதுப்பா. திஸ் இஸ் த அல்டிமேட் நாலேஜ் இன் திஸ் பர்த். அப்ப இது எவ்வளவு முக்கியம். இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுமே பகவான் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனா கொடுக்குறார். ஏன் வந்து இது, ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது பொதுவா ஒரு சாஸ்திரம் உபதேசிக்கச்சு அதிகாரி, விஷயம், பிரயோஜனம் அப்படின்னு 3 விஷயத்த வந்து சொல்லணும்னு இருக்கு எந்த சாஸ்திரமா இருந்தாலும். அதுல சில சமயத்துல சாஸ்திரத்துக்கு நடுவுல கூட அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இது யாருக்கு சொல்றோம், எதுக்கு சொல்றோம், இதனால என்ன பிரயோஜனம், அப்பப்போ இந்த பிரயோஜனத்தை சொல்லும் பொழுதுதான் நம்ம மனசுல வந்து இது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு திருடமா ஆகும். ஏன்னா போர்க்களத்துல நின்று கேட்டுக்கொண்டிருக்கான், இதுக்கு மேல உனக்கு கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, திஸ் இஸ் த அல்டிமேட், நான் இப்ப உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் இன்னும் கொஞ்சம் கூட கவனமா கேட்பான். போன கிளாஸ்லயே சொன்னேன் ஸ்ருணு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு. ஸ்ருணுங்கிறத சில இடங்கள்ல தான் சொல்றாரு, எல்லா இடங்கள்லயும் சொல்றது கிடையாது. ஒவ்வொரு தடவையும் நீ ஸ்ருணுன்னு சொல்லிட்டு இருந்தா கேட்க மாட்டான். நீ ஸ்ருணுன்னு பகவான் சொல்றாரு அப்படின்னா சம்திங் இம்பார்ட்டன்ட் இஸ் கோயிங் டு பிரசன்ட் நவ் அப்படின்னு நமக்கு புரியணும். இங்க நமக்கு இந்த 2 ஸ்லோகமுமே என்ன பர்பஸ்க்கு சொல்றாரு அப்படின்னா, இதனால உனக்கு என்ன கிடைக்கும் அதை நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. ஏற்கனவே இதே மாதிரி இப்ப 4வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் பார்த்திருக்கோம். யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான் அசேஷேன திரக்ஷ்யஸ்யாத்மன்யதோமை. அங்கேயும் வந்து திரும்ப இதை தெரிந்து கொண்டால் புனர்மோகம் என்பது ஏற்படாது.
திரும்ப நீ மோக வலைப்பட மாட்டாய், மயக்கத்தில் அறியாமையில் நீ ஆழ மாட்டாய் அப்படின்னு அங்க கர்மா கர்மா அகர்மா இத பத்தி உனக்கு தெரிஞ்சண்டியானா, அகர்மம்னா என்ன, கர்மம்னா என்ன, செயல் என்றால் என்ன, செயலின்மை என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நீ தெளிவா தெரிஞ்சு கொண்டா என்றால் நீ செயலையும் செயலின்மையையும் போட்டு குழப்பிக் கொள்ள மாட்டாய், செயல் புரிவாய் அப்படிங்கிறதுக்காக அது சொல்லப்பட்டது அங்க. இங்க என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப இதுக்கு மேல நான் என்ன சொல்ல போறேங்கிறத நான் சொல்லிடுறேன். அவரோட பிளான் என்ன? ஸ்ருதி யுக்தி பூர்வமாக அவர் இந்த தன்னை பற்றிய உண்மையை நமக்கு தெரிவிக்க வேண்டும். அதுதான் அவருடைய பிளான். ஸ்ருதியில எப்படி சொல்லி இருக்கு, யுக்தி பூர்வமாக நாம் அதை எப்படி புரிஞ்சுக்கணும், எதுவுமே மிச்சம் அசேஷத்தக மிச்சம் மீதியே இல்லாம நான் உனக்கு வக்ஷ்யாமின்னு சொன்னா நான் சொல்ல போறேன் உனக்கு அப்படின்னு. எதை சொல்றாருன்னா, அவர் சவிஞானம் ஞானம் வக்ஷ்யாமி, ஏதோ ஒரு ஞானத்தை உனக்கு கொடுக்குறேன்ப்பா, உனக்கு ஒரு பெரிய நாலேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு மட்டும் சொல்லல, ஞானம்னு மட்டும் சொல்லல, சவிஞானம் அப்படிங்கிற. அப்ப விசேஷ விஞ்ஞானம்னாலே விசேஷ ஞானம்னு. அப்ப விசேஷத்தோடு கூடிய ஞானத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். என்ன விசேஷம் அந்த ஞானத்துல? ஞானம் என்றால் என்ன, விஞ்ஞானம் என்றால் என்ன? ஏன்னா ஏற்கனவே இந்த ஞானம் என்றால் என்ன, விஞ்ஞானம் என்றால் என்னங்கிறதுக்கு சில அர்த்தங்களை பார்த்திருக்கோம். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஞானம் அப்படிங்கிறது உருவக் கடவுளை குறிக்கிறது, விஞ்ஞானம் அப்படிங்கிறது அருவக் கடவுளை குறிக்கிறது. இது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங், ஞானம் அப்படிங்கிறது கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ப்பா, அவர் தான் எல்லாத்தையும் பண்ணி கொண்டிருக்கார், அவரை பத்தி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. கடவுள் என்பவர் இருக்கிறார், இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் ஞானம். இந்த ஞானம் நமக்கு சின்ன குழந்தையில இருந்து அம்மா அப்பா சொல்லி கொடுத்து வந்துடுறது. இப்ப விஞ்ஞானம் தான் வேண்டிருக்கு. விஞ்ஞானம்னா என்னன்னா, அந்த கடவுளாக நான் தான் இருக்கிறேன். கொஞ்சம் ஜெர்க்காகும், என்னது நானா கடவுளா, ஐய அப்படின்னு நமக்கே தோணும். அப்ப ஏன்னா நான் இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஆங்கிள் அப்படிங்கறத தான் நாம பார்த்து கொண்டே போவோம். ஏன்னா பகவான் தனக்கே தன்னையே ரெண்டா பிரிச்சு அழகா சொல்ல போறார். பராபிரகிருதி அபராபிரகிருதி எல்லாம் நம்ம படிக்க போறோம். அப்ப எந்த ஆங்கிள்லும் நாம பகவானோட ஒன்றுபடுகிறோம் அப்படிங்கறது நமக்கு தெரியணும் இல்லையா? அதத்தான் விஞ்ஞானம் அப்படின்னு. அப்ப சவிஞானம் அப்படின்னு சொன்னதுனால விஞ்ஞானத்தோடு கூடிய இந்த ஞானத்தை, ஏன்னா இத தெரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா, எது ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாக ஆகுமோ அதை எனக்கு தெரிவிப்பீராக அப்படின்னு உபநிஷத்துல கேள்வி வரும். அந்த ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்றால் எல்லாமே தெரிந்ததாக ஆகும். எல்லாவற்றிலும் இருக்கக்கூடியது எதுவோ அதை நான் தெரிந்து கொண்டேன் என்றால் நான் எல்லாவற்றை பற்றிய அறிவை பெற்றவன் ஆகிறேன். அதுக்காக நான் இப்ப கடவுளை பத்தி தெரிஞ்சுட்டேன்ப்பா, நானே போய் ஒரு ஸ்பேஸ் ஏர்கிராப்ட் எல்லாம் எடுத்து ஓட்டிட்டு போய் மேல போயிடலாம், நான் ஜாலியா சந்திராயன் வரைக்கும் போயிடலாம். இல்ல, பாரமார்த்திகமான விஷயம்ங்கிறது வேற, வியாபகாரிகமான விஷயம்ங்கிறது வேற. விவகாரத்துல நமக்கு சயின்ஸ் தெரியணும், சயின்டிஸ்டா வேலை பண்றதுக்கு, மேக்ஸ் தெரியணும், மேக்ஸ் டீச்சரா வேலை பண்றதுக்கு, அக்கௌண்ட்ஸ் தெரியணும், ஆடிட்டரா வேலை பார்க்கறதுக்கு, இப்படி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட கல்வி இருக்கு, அது விவகாரம். ஆனா எல்லாவற்றுக்கும் அடிப்படையானதை கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, பாரமார்த்திகத்துல நம்ம என்ன பண்றதுக்காக இதை கத்துக்கிறோம்னா, எந்த பந்தத்திலும் மாட்டிக்கொள்ளாமல் விட்டு விடுதலையானே அந்த சிட்டு குருவியை போலேன்னு நான் இருக்கணும்னா எனக்கு இந்த தனித்தனியான அறிவு தேவையில்லை, ஒன்றை பற்றிய அறிவு தேவை. அந்த ஒன்றை பற்றிய அறிவைத்தான் பகவான் விஞ்ஞானம்னு சொல்றார். அந்த விஞ்ஞானம் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அஸ்தி பிரம்ம அப்படிங்கிறது ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்மி பிரம்ம அப்படின்னு சொன்ன, அதாவது நான் தான் அந்த பிரம்மம், பிரம்மம் இருக்கிறது, அது வெறும் ஞானம். நானே பிரம்மமாக இருக்கிறேன், அது விஞ்ஞானம். இது மாதிரிதான் நமக்கு முன்னாடி எல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இது அட் த காஸ்ட் ஆஃப் ரிப்படிஷன், திரும்ப திரும்ப சில விஷயங்களை சொல்லும் பொழுதுதான் மனசு அது உள்வாங்கி உட்கார வச்சுக்கும், இல்லைன்னா வராது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 100,000 தரம் சுவாமிஜி ரிப்பீட் பண்ணிருப்பார் ஒரு ஒரு விஷயத்தையும், ஒரு கிளாஸ்லயும் மாத்தி மாத்தி, இந்த கிளாஸ்ல அந்த கிளாஸ்ல எல்லாத்தையும். அப்படி கேட்டா தான் இந்த விஷயம் மைண்ட்ல ஏறும், இல்லைன்னா ஏறாது. அதனாலதான் ரிப்பீட்டேஷன் பண்றதுக்கு காரணம் அதுதான், நல்லா புரியணுங்கிறதுக்காக, வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ நான் எப்படி இந்த இறைவனை உணரணும் அப்படிங்க வழிபட்டு இந்த முன்னாடியே நம்ம சொன்னோம், நம்ம இந்த பரமாத்தாஜி சொன்னார், மதாஸ்ரய அப்படிங்கிறது ஒரு இன்ஜின், ஈஸ்வர அனுகிரகம் அப்படிங்கிறது ஒரு இன்ஜின் சொன்னேன் இல்லையா? இந்த ஈஸ்வரனை சார்ந்திருந்துதான் ஈஸ்வரனை பற்றிய அறிவை பெற வேண்டும்.
அதுதான் முக்கியமானது. ஏன்னா அதனாலதான் பகவானும் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்லிட்டார், மையாசக்த மனா, அப்புறம் மதாஸ்ரயக. இந்த வேர்ட் எல்லாம் ஏன் பகவான் யூஸ் பண்றாருன்னா, நீ என்னை சார்ந்திருந்தால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். உனக்கு நீ இறைவனை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும்னு உலகம் பூரா சுத்தினா கூட உன்னால இறைவனை கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்லி கொடுக்கிற முறையில நீ கத்துக்கொண்டாய் அப்படின்னா, அந்த அந்த ஞானத்தையும் அந்த விஞ்ஞானத்தையும் நான் சொல்லி கொடுக்கிற முறையில நீ தெரிஞ்சுட்டேன்னா, அதுக்கப்புறம் எதையாவது உன்னை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் கூட உனக்கு ஏற்படாது. அந்த அளவுக்கு அந்த அறிவானது உனக்கு முழுமையான திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு. ஏன்னா முதல்ல இருந்து நமக்கு என்ன, இறைவன்கிறவர் எங்கேயோ இருக்காருப்பா, அவர் கோவில்ல இருக்கார், அந்த பக்கம் எல்லாம் போகக்கூடாது, அது மேல எல்லாம் படக்கூடாது, நம்ம ரொம்ப இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நமக்கு ஏன்னா ரிச்சுவல்ஸ்னால நம்ம பைண்டாயி இறைவனுக்கும் எனக்கும் பாதலம் விசும்பு போல பலதூர் அகன்று நிற்பான் அப்படின்னு கைவல்ய நவநீதக்காரர் சொல்வார். பாதலம்னா பூமி, விசும்புனா என்ன, பூமிக்கும் கீழே, விசும்புனா என்ன, மேல ஆகாசம். இவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சுட்டு இருக்கான் அவன். எப்ப வரைக்கும்னா அறியாத வரைக்கும். அறிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இவர் பாடுவார் இல்லையா, அப்பர் வரும், தேடி கண்டு கொண்டேன், தேடி தேடவனா தேவனை தென்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன், திருமாலும் நான் முகனும் தேடவனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அது எப்போ ஏற்படுறது, அது எல்லாம் நல்லா படிச்சு கிடிச்சு நல்லா எல்லா பிராரப்த கர்மாவையும் நல்லா அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பக்குவம் வருது இல்லையா, அப்பதான் அது ஏற்படுறது. பகவான் என்ன சொல்றார், அந்த அறிவை பெறுவதுதான், அந்த அறிவை உனக்கு கொடுப்பதுதான் என்னுடைய நோக்கம். முதல் ஸ்லோகம் இருக்கே அது ஒரு கண்டிஷன்லெஸ் ஸ்லோகம். கண்டிஷன்னா என்ன அப்படின்னா, நீ ஈஸ்வரனை சார்ந்து இருக்கணும். மதாஸ்ரயக மையாசக்தமன், உன் மைண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லிடுறேன் உனக்கு. நீ என்ன ஒரு பாடம் படிக்க வர அப்படின்னாக்க, நம்ம இப்ப நான் எதுவும் இது பாக்குறது கிடையாது, ஒண்ணும் இல்லை, இதை விட்டுருங்க, இந்த ஆத்தியாத்மிக கல்வியை விட்டுருங்க. சாதாரணமா நம்ம போய் ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கணும்னா, இது முன்னாடி என்ன படிச்சிருக்க, வா ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுது, கேட்பான் தானே. அது மாதிரி பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, நீ இதை படிக்கணும்னா உனக்கு 2 கண்டிஷன் இருக்கப்பா. உன் மைண்ட் என்கிட்ட இருக்கும், என்னை சார்ந்து இருக்கும், என்னிடமே உன்னுடைய மனசை கொடு, என்னையே சார்ந்து. அப்படி இருக்கு அப்படின்னாக்க நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம், இந்த ஞானமும் இந்த விஞ்ஞானமும், அதாவது தன்னை பற்றி சொல்ல போகிறார், அது ரெண்டும் உனக்கு பெரிய பிரயோஜனத்தை கொடுக்கும். என்ன பிரயோஜனம்னா, இதுக்கு மேல உனக்கு வேற எந்த நாலேஜும் தேவையில்லை. ஒரு விஷயம் நாம புரிஞ்சுக்கணும், இந்த செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா பற்றுங்கிறதே ஏற்படாது, மற்ற விஷயங்கள் மேல பற்றே ஏற்படாது. தன்னை அறிந்தால் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா திருமூலர், நினைக்கிறேன். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில், உன்னை அறிந்தால் உனக்கு ஒரு கேடில்லைன்னு இதுல ஒரு கைவல்ய நவநீதத்துல ஒரு. அதனால நம்மை அறியறதுங்கிறதோட மட்டும் நிற்கக்கூடாது, இறைவனை அறிவது அப்படிங்கிறதும் நமக்கு வேணும். இந்த யூஸ் ஆஃப் ஞான விஞ்ஞானம் என்ன அப்படின்னா, நம்ம எப்பவும் ஹாப்பியா ஆனந்தமா இந்த உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே, ஒரு பெரிய புயல் அடித்து கொண்டிருக்கும் பொழுதே, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை சிச்சுவேஷனுக்கு நடுவுலயும் நாம ஜாலியா ஹாப்பியா இருக்கிறது தான் இதனுடைய பயன், வேற பயன் கிடையாது. நம்ம என்னமோ இதை படிச்ச உடனே நம்மளை தூக்கி கொண்டு போய் ஹிமாலயாஸ்ல ஒரு குடில் கட்டி உட்காந்து வச்சிருவாங்க, யாருமே நம்ம கிட்ட டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த படிச்சுதான் இந்த கிளாஸ் ஷட் டவுன் ஆன உடனே வந்துடும் நம்மளுக்கு அப்புறம் எல்லாமே அப்படியே கிளம்பும். எப்படி தூக்கத்துல அகங்காரம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு, முழிச்ச உடனே எல்லா தாட்ஸும் வெளியில வருதோ, அந்த மாதிரிதான் இந்த இடத்துல இப்போ இந்த சமயத்துல இல்லாம இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் குடுக்குன்னு ஓடி வந்துடும். அது மாதிரிதான் இருக்க போது. ஆனா அப்படி இருந்த போது கூட நான் என்னுடைய ஆனந்தத்தை நான் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கேன் அப்படிங்கிற நிலைமை இருக்கு இல்லையா, அதுதான் ஜீவன் முக்தனுடைய ஆனந்தம். ஜீவன் முக்தன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, அவன் எங்க இருந்தாலும் அவன் ரிலாக்ஸ்டா தான் இருக்கும். நாம இதை புரிஞ்சுக்காம என்ன பண்றோம்னா, பணங்காசுக்காக தேடி ஓடுறது, உறவுகளுக்காக தேடி ஓடுறது, ஏதோ ஒண்ணு இது இன்பம் கொடுக்கும் அது இன்பம் கொடுக்கும் நினைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நிறைய டயத்தை வேஸ்ட் பண்ணிவிடும். அந்த நிறைய டயத்தை வேஸ்ட் பண்றது மாத்திரம் இல்ல, இப்பதான் விவேக சூடாமணியில இன்னைக்குதான் படிச்சோம், இந்த நிறைய டைம் வேஸ்ட் பண்றதோட இது எஃபெக்ட் என்னன்னா, அதனுடைய எஃபெக்ட் நிறைய வாசனைகளாக நம்ம புத்தியில உட்கார்ந்துடுறது. அந்த வாசனைகள் நம்மள மறுபடியும் ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்குறது. அதெல்லாம் நம்ம திருப்பியும் கரெக்ட் பண்ணி இவன் ஆசனையை தீர்க்கிறது அப்படிங்கறதே நமக்கு பெரிய ப்ராஜெக்டா போயிடுது இல்லையா. அதனால இப்ப பகவான் இந்த அறிவை பெறுவதற்கு நீ உன்னை தயார்படுத்திக்கோ அப்படின்னு நமக்கு சொல்லிட்ட. அதனால இந்த அறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது என்ன நீக்கும் அப்படின்னா,
ஜிக்யாசா நிவிருத்தி அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். அப்படின்னா என்ன? கியூரியாசிட்டி டு நோ மெனி திங்ஸ் தேவை கிடையாது. இதுதான் இதோட முக்கியமான பிரயோஜனம். உண்மை உணர்ந்தாச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல நமக்கு எந்த ஒரு ஆசையும் இருக்காது. ஆசைங்கிறது போகிறதுக்கு முதல்ல ஆசையை கடக்கணும். அந்த ஆசைங்கிறது எப்ப வருது அப்படின்னா குறையுள்ள மனசுலதான் ஆசை வருது. இந்த குறையுள்ள மனசு ஏன் குறையா இருக்கு அப்படின்னா, நம்ம இது தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதை அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் ஏற்படும் போதுதான். எந்த அனுபவமும் உண்மை அல்ல, அனுபவிப்பவன் வேற, அனுபவம்ங்கிறது உண்மையே கிடையாது அப்படிங்கிறத சாஸ்திரம் நமக்கு நன்றாக உணர்த்துகிறது. அதை உணரும் பொழுதுதான் நமக்கு முழு விடுதலையானது கிடைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனால அடுத்த ஸ்லோகத்தை நம்ம இது பார்க்கலாம். இந்த 2 ஸ்லோகம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறார். நான் உனக்கு இத சொல்ல போறேன், இத கேட்டியானா உனக்கு இதுல என்ன சொல்ல போறேன், நீ உன் மனசு எப்படி இருக்கணும், நீ எப்படி ப்ரிப்பேர் ஆயிக்கணும், உனக்கு என்ன நான் சொல்ல போறேன், அதனால உனக்கு என்ன பயன். இது 2 தான் இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்லோகத்துல நம்ம படிக்கிறோம். 3வது, மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்சித்யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின்மாம் வேத்தி தத்வதஹ. சஹஸ்ரேஷு எண்ணற்ற மனுஷ்யானாம் மனிதர்களுள் கஷ்சித் யாரோ ஒருவர்தான் சித்தையே மோக்ஷ மார்க்கத்தில் யததி முயற்சிக்கிறான், யததாம் முயற்சி செய்து, சித்தானாம் அப்பி மோக்ஷ மார்க்கத்தில் இருப்பவர்களுக்குள்ளும், அதாவது மன தூய்மை இருப்பவர்களுக்குள்ளும், கஷ்டித்து யாரோ ஒருவர்தான், மாம் என்னை, தத்துவத்தக உள்ளவாறு, வேத்தி அறிகிறான். எவ்வளவு உண்மையான ஒரு ஸ்லோகம் பாருங்க. என்ன சொல்றார் பகவான்? எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க. சகசிரானாம்னா அசங்கியார்த்தம்னு சொல்லுவார் சுவாமிஜி. அசங்கியார்த்தம்னா எண்ணவே முடியாது, அதுக்கு சகசிரம்னு போட்டுடுற. சகசிரம்னா 1000ன்னு அர்த்தம் இல்லை, 1000 பேர்ல ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த எனக்கு எண்ணவே முடியாத அளவுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, ஜனங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஹோல் வேர்ல்டோட பாப்புலேஷன் எடுத்துக்கோங்க, எல்லா வேர்ல்டோட பாப்புலேஷன் எடுத்துக்கோங்க. அந்த எல்லா வேர்ல்டோட பாப்புலேஷன்ல யாரோ கொஞ்சம் பேர் தான் இந்த உண்மையை அறியணும்ன்ற ஆர்வமே அவங்களுக்கு வருது. அதாவது மோட்ச மார்க்கத்துல நாம போகணும் அப்படிங்கறது யாரோ கொஞ்சம் பேருக்கு, அந்த புருஷார்த்தத்துல வீடு பேருங்கிறத சூஸ் பண்றதே யாரோ கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேர்ல இன்னொரு யாரோ கொஞ்சோண்டு பேர் தான் என்ன பண்றாங்க, என்ன உண்மையா அறிஞ்சுக்கிறாங்க. இல்லைன்னா என்ன பண்றாங்க, அறகுறையா அறிந்து கொண்டு அவரவர்கள் புரிந்ததை வைத்து ஒரு பிலாசபி எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படிதானே நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் எது சௌகரியமா இருக்கோ அதையே பிலாசபி ஆக்கி அதையே நம்ம பிராக்டிஸ் பண்றோம். அப்படிதான் இப்ப நடந்து கொண்டிருக்கோம். அப்ப அப்படி இல்லை. ஆனா இது உண்மையை தத்துவத்தகன்னா என்ன, உண்மையை உள்ளபடி இத எனக்கு புரியுறது அப்படின்னு. ஏன்னா இதனால கிடைக்கக்கூடிய பலன் இருக்குல்ல, இது ரொம்ப அபூர்வமான ரொம்ப அரிதான பலன். அவ்வளவு சாதாரணமான பலன் இல்லை. நீ உனக்கு ஒரு சஹஸ்ர காயத்ரி சொல்லு, உனக்கு ஒரு ஈசிஆர்ல ஒரு பங்களா கிடைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரியான பலன் இல்லை. சஹஸ்ர காயத்ரிக்கு ஈசிஆர் பங்களா இல்லை, நம்ம சஹஸ்ர ஜென்மத்துக்கும் விடுதலையே கிடைக்கும் சஹஸ்ர காயத்ரிக்கு. ஆனா அது புரியாது. என்ன பண்ணுவான் மனுஷன், எனக்கு இது கிடைக்குமா, இந்த ஸ்தூலமா இருக்கக்கூடிய அந்த பலன் கிடைக்குமா, அப்பதான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு தான் மனிதன் போய்கொண்டிருப்பான். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நீ இத படிச்ச அப்படின்னு சொன்னா உனக்கு கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப அற்புதமான பலன், அதாவது அபூர்வமான ஒரு பலனானது உனக்கு கிடைக்கிறது. அதனால இந்த ஞானமும் எப்படி இருக்குன்னா, ஞானமும் அபூர்வமானதாக இருக்கிறது. அபூர்வமான ஞானம்னா என்ன அர்த்தம்னா, இத அவ்வளவு ஈஸியா நம்ம இது பண்ணிட முடியாது, என்ன சொல்றது, எக்ஸ்பிரஸ் பண்ணிட முடியாது. அவ்வளவு தூரம் அது அரிதானதாக இருக்கிறது அப்படிங்கறதுனால சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்றார், இந்த அபூர்வத்தன்மை இருக்கு, இந்த அரிதான தன்மை இருக்கிறதுனாலதான் இது எல்லாராலையும் இதை கிராஸ் பண்ண முடியும். இப்போ இது ஒண்ணு ரொம்ப அரிதுன்னு சொன்னா அது எதனால சொல்லுவோம், ஒண்ணு அதுல ரொம்ப கருத்து செறிவு இருக்கணும், இல்ல அப்படின்னா அது புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தயாரிப்பு இல்லாம இருக்கும். இந்த விஷயத்துல கருத்து செறிவும் இருக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கான தயாரிப்பும் யாருக்கோ சில பேருக்கு தான் இருக்கு. இங்க அதான் விஷயம். அதனால நமக்கு அது புரியுது அப்படிங்கறதுனால நாம என்ன நினைக்கணும்னா, இது என்னவோ பகவான் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பிளெஸிங் தான், இல்லைன்னா இது புரியாது அப்படிங்கறத சொல்றாரு. முதல்லயே சொல்லிட்டாரு. முதல்லயே என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இந்த சாஸ்திரத்துல உனக்கு ஒரு ஸ்ரத்த வேணும் அப்பா,
எதுக்காக ஸ்ரத்த வேணும்னா இது அவ்வளவு துர்லபமான ஒரு விஷயம். இதுல இன்ட்ரெஸ்ட் வந்து உட்கார்ந்துக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். இப்ப நீ வந்து இந்த இன்ட்ரெஸ்டோட இந்த விஷயத்த கேட்கறதுக்குன்னு உட்கார்ந்துட்டு இருக்க. பொதுவா என்கிட்ட எல்லாரும் என்ன கேட்கிறா, காங்ஷந்த கர்மணாம் கிருஷ்ணாம் யஜந்த இஹ தேவதாக க்ஷிப்ரம் கி மானுஷே லோகே சித்திர் பவத்து கர்மஜா. நான் 4வது அத்தியாயத்துல சொன்னேன். எப்பா எல்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க, எதையாவது ஆசைப்பட்டு பாட்டு வந்து வந்து கேட்டுட்டே இருக்காங்க. நானும் என்ன பண்றேன், சரி போயிட்டு போறாங்க பாவம் அப்படின்னு கொடுத்துட்டே இருக்கேன். அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கேன். ஆனா இந்த இந்த ஞானத்தை பெற்று விடுதலை அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே 4வது அத்தியாயத்துல சொன்ன பகவோ ஞான தபசா பூதா மத்வா அங்கேதான் சொன்ன 4வது அத்தியாயம். வீட்டராக வீட்டராக பயக்ரோத அந்த ஸ்லோகத்துல சொன்ன. அதே மாதிரி அதையும் ரெண்டுமே சொல்றாரு பகவான். இது ரொம்ப ரேரு. இந்த ரேரிட்டியை தெரிஞ்சு கொண்டு வரவங்க ரொம்ப ரேரு அப்படின்னு இங்க சொல்றார். இது ரொம்ப ரேரா இருந்தாலும் நிறைய பேர் இத ஃபாலோ பண்ணி இதனால அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற. அப்ப நமக்கு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இங்க ரேர்னு சொன்னாலும் இட் இஸ் நாட் இம்பாசிபிள் அப்படிங்கறத நாம வந்து பாசிட்டிவா புரிஞ்சுக்கணும். ஓ பகவான் இதை ரேர்னு சொல்லிட்டார், அது நமக்கு புரியறதே கஷ்டம்னு சொல்லிட்டார், இதோட நிறுத்திக்கலாமே பேசாம. இதே எதுக்கு நம்ம இந்த ரேரை போய் கஷ்டப்பட்டு புடிச்சுட்டு இருக்கணும், அது தேவையே இல்லை அப்படின்னு. அப்படி இல்ல, பகவான் ரெண்டு விஷயமுமே தான் சேர்த்து சொல்றார். யாரோ ஒருத்தர் தான் இதற்கான முயற்சியை பண்ணுகிறார்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். முயற்சியே பண்ணாம தானே இந்த உலகம் பூரா மக்கள் போய்கொண்டிருக்கிறார். உலகம் எப்படி போறதோ அந்த மாதிரி நாமளும் போகணும்னு நினைச்சோம்னு சொன்னா இந்த முயற்சிக்குள்ளேயே நம்ம வந்திருக்க மாட்டோம். நம்ம அங்கேருந்து ஒரு டீவியேஷன் எடுத்துக்கிறோம். அதனாலதான் நம்மளால பகவான் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நாம இந்த விஷயத்தை எடுத்துட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பகவான் சொல்றத புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா, இந்த மனித பிறவி அரிது. இந்த மனித பிறவியின் பயன் என்ன அப்படின்னா, உண்மையை உணர்வதுதான் இந்த மனித பிறவியின் பயன். நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதுதான் இந்த மனித பிறவியின் பயன். இத நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் முயற்சி பண்ணத்தான் வேண்டியிருக்கு. அதை யார் பண்றான்னா, யாரோ ஒரு சிலர் தான் பண்ணுகிறார்கள். மற்ற பேருக்கெல்லாம் இந்த உலகம் அட்ராக்டிவா இருக்கு இல்லையா, வெரைட்டி, நாவல்டி, பியூட்டின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணி மற்ற விஷயங்களை கொடுத்து கொடுத்து மயக்கத்தில் ஆழ்த்தி ஆழ்த்தி அதை டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுது. ஹரந்தி பிரசவம் மனக, இழுத்து கொண்டு போயிடுது. ஆனா யாரோ சில பேர் அதுல இருந்தும் அவர்கள் வந்து இது பண்ணி வந்து அதுல இருந்து வெளியில வந்து, இல்ல நான் புரிஞ்சுட்டுதான் ஆவேன், நான் 1 hour கொடுத்துதான் ஆவேன், நான் டெய்லி படிக்கத்தான் படிப்பேன் அப்படின்னு உட்காந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 சில பேருக்கு தான் இருக்கு. அது ஏன் அது 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 எப்படி அந்த அந்த இதுக்கு வர முடியும் அப்படின்னா, சுவாமிஜி சொல்றார், தர்மமான வாழ்க்கை முறை ஒண்ணுதான் வழி. இந்த எததாம் அப்படின்னு சொல்ற அந்த சில பேர் ஏன் வந்தாங்க அப்படின்னா, அவர்கள் தர்மமான வாழ்க்கை முறையை கடைபிடித்து இந்த பாப புண்ணியம் அப்படிங்கிறதுக்கு பயந்து தர்மத்தை நன்றாக கடைபிடித்து அதனால அவர்களுக்கு சித்த சுத்தி ஏற்பட்டு அதன் மூலமாக குரு உபசதனமாகி குருமுகமாக இந்த அறிவை பெற வேண்டும்னு அவர்கள் பொறுமையாக இதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதனால அது இதுக்கு நிறைய காலம் ஆகும். இது ஒண்ணே நம்ம வந்து இன்னைக்கு போய் சாமி கும்பிடுறோம், இன்னைக்கு போய் அந்த கோவில்ல போய் கும்பிட்டோம்னா நாளைக்கே நமக்கு ஒரு குரு அமைச்சிருவாரு சுவாமி, அப்படி இல்லையே. யாருக்காவது சில பேருக்கு அப்படி நடக்கலாம். ஆனா எல்லாருக்கும் அப்படி நடக்கிறது இல்லை. நமக்கு வெளியில பேசி பார்த்தா தெரியும். குரு கிடைக்காம எத்தனை பேர் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தா தெரியும். இல்ல அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தா தெரியும், இவங்களுக்கு நல்ல குரு கிடைச்சிருக்கலாமேன்னு நமக்கே சில சமயம் தோணும். ஆனா அறிவெல்லாம் இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவெல்லாம் இருக்கும். ஆனா ப்ராப்பர் ஸ்டடி இருக்காது. அந்த ப்ராப்பர் ஸ்டடி யாருக்கு கிடைக்கிறது, அதுவும் யாரோ சில பேருக்கு தான் கிடைக்கிறது. அந்த ப்ராப்பர் ஸ்டடி கிடைச்சாலும் புரியுமா, எவ்வளவு பிரதிபந்தங்கள் இருக்கு. இது புரியறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது இல்லையா. ஏன்னா ஏற்கனவே 10 விஷயத்த புரிஞ்சு வச்சிருக்கேன். நான் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணிட்டு தான் வந்து இந்த இடத்துல வந்து உட்கார்றேன். இந்த இடத்துல உட்கார வச்சு எனக்கு என்ன தோன்றதுன்னா, நான் இது நாள் வரைக்கும் படிச்சது எல்லாத்தையும் என் மைண்ட் எடுத்து எடுத்து வேலிடேட் பண்றது. இல்லையே அந்த புத்தகத்துல இப்படி படிச்சேனே, இல்லையே அந்த டாக்ல இப்படி கேட்டேனே, இவங்க ஏதோ புதுசா சொல்றாங்க, இது எனக்கு வந்து புரியலையே, இவங்க என்ன இந்த ஸ்லோகம் ஏதோ புதுசா சொல்றது, அது எனக்கு புரியலையே, இது வரைக்கும் நான் பண்ணி கொண்டு வந்தது என்ன ஆகுது, இது வரைக்கும் இனிமே நான் எப்படி இதை கொண்டு கண்டினியூ பண்றது, இந்த இடத்துல நான் ஸ்டக் ஆயிடுறேன்னு, இதுல இருந்து எனக்கு எப்படி வெளியில வருது, இப்படி எவ்வளவு திங்கிங் வருது நமக்கு. அந்த திங்கிங் ஏன் வருதுன்னா, எனக்கு ஏற்கனவே இருக்கிற அறிவோடு சேர்ந்து ஒப்பிட்டு பார்ப்பதன் காரணத்தினால அந்த அறிவு எனக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்து நான் நினைத்து கொண்டிருப்பதுதான் சரின்னு அது போய் ஜெயிக்கிறதுக்கு பாக்குறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, டிராப் அவுட்ஸ் நிறைய பேர் ஆயிடுறாங்க. அதனாலதான் பகவான் சொல்றார், கொஞ்சம் பேருக்கு தான் தத்துவத்தக என்ன புரியுறதுங்கிறது கொஞ்சம் பேருக்கு தான். உண்மையை சொல்ல போனா சாஸ்திரத்தை நல்லா படிச்சாச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வாய்க்கு பேச்சே வேண்டியது இருக்காது.
பேச்சே தேவை இருக்காது. அதுதான் முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னார். உனக்கு எதையாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை போய்விடும். அறியணும்னா தானே அடுத்தது டிரான்சாக்ஷனே வரப்போகுது. டிரான்சாக்ஷனே இருக்காது. அந்த மௌனம் அப்படிங்கிறது அந்த 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 அடர்த்தியான அந்த மௌனம் எப்ப வரும் அப்படின்னா, இதை உணர்ந்தால் தான் வரும். இறைவன் தான் சகலமுமாக இருக்கிறார். அதை அன்றி வேறொன்று இல்லை. நானும் இறைவனும் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த அறிவு நமக்கு எப்ப நிலை பெறுதோ, அப்ப நமக்கு வாயில இனிமே பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. எதை பேசினாலும் அது அனாத்மாவை பத்தி பேசுறதுக்கு எதுக்கு பேசணும்? பேசவே வேண்டாமேன்னு தோணிடும். அதனாலதான் பெரும்பாலும் மகாத்மாக்கள் பேச மாட்டாங்க. தாயுமானவருடைய குரு மௌன குருன்னு பேரு. அவர் மௌன குருன்னா வாயை திறக்க மாட்டார்னு அர்த்தம் இல்ல. சுவாமிஜி சொல்லியிருக்கார். கிளாஸ் எடுக்கறச்சே மட்டும் தான் பேசுவார். கிளாஸ் விஷயத்தை தான் பேசுவார். வேற எந்த விஷயமும் பேச மாட்டார். அது மாதிரிதான் நிறைய மகாத்மாக்கள் இருக்கிறார். சுவாமிஜி கிட்டயே அந்த மாதிரி போய் கேஷுவல் டாக் எல்லாம் போய் எல்லாம் பண்ண முடியாது. அவர் என்கரேஜே பண்ண மாட்டார். கிளாஸ் முடிச்ச உடனே அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்க்கறதுக்கு அவருக்கு 1008 வேலை இருக்கும். அதுல போயிடுவார். நம்ம போய் பின்னாடியே போய் நம்ம வந்து குசலம் விசாரிக்கிறதெல்லாம் அதெல்லாம் அந்த 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 இந்த டாக்ஸ்க்கெல்லாம் அவர் வந்து இடமே கொடுக்க மாட்டார். எப்பவுமே பார்த்திருக்கோம். அது ஏன்னாக்க டீவியேட் ஆயிடும், மைண்ட் டிசிபேட் ஆயிடும். அது போயிடும். அது நம்ம கேட்கறவங்களுக்கும் போயிடும், சொல்றவங்களுக்கும் போயிடும். அதுதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, இது யாரோ சில பேர் தான் வந்து படிக்கிறாங்க. அந்த யாரோ சில பேருக்கு என்ன முழுசா புரியுறதுங்கிறது அதை விட சில பேர் தானப்பா. அதனால இது வந்து அவ்வளவு அரிதானதாக இருக்கிறது. சோ என்ன சொல்றாருன்னா சுவாமிஜி, அதனால டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த டைம் கிடைச்சிருக்கு நமக்கு படிக்கிறதுக்கு அப்படிங்கறதுனால இந்த ஈஸ்வர ஞானம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. குருமுகமாக சாஸ்திரத்தை உட்கார்ந்து படிப்பது. எத்தனை தடவை நம்ம வந்து ஒரு ஒரு உருவத்தை வைத்துக்கொண்டு அலங்காரம் பண்ணி 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 அதை அழகு பார்த்து கொண்டு இருந்தாலும் கூட அதனால் ஈஸ்வர ஞானம் கிடைக்காது. அந்த ஒரு அலங்காரம் பண்ற அந்த செயல்னால ஈஸ்வர ஞானம் கிடைக்காது. அந்த ஈஸ்வரன் நான் எப்படி இருக்கேங்கிறத இந்த மாதிரி ஸ்கிரிப்சர்ஸ்ல சொல்லியிருக்கிறத எடுத்து ஒரு குரு சொல்லும் பொழுதுதான் நமக்கு ஈஸ்வர ஞானம்னா என்னங்கிறது தெரியும். உண்மையான ஞானம். அதைத்தான் அவர் சவிஞானம் அப்படின்னு சொன்னார். சவிஞானம்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீ என்ன பார்க்கிறியே, அந்த பார்ப்பதை தாண்டி ஒரு ஞானம், ஒரு ஒரு நான் இருக்கிறேனப்பா, அந்த விஷயத்தை தான் உனக்கு நான் சொல்ல போறேன். ரெண்டையும் சொல்ல போறேன். இதையும் சொல்லுவேன், அதையும் சொல்லுவேன். வள்ளுவர் சொல்லுவார், பிறப்பென்னும் வேதைமை நீங்கி சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அறிவுனா என்னப்பா? நீ ஏதோ அங்க படிக்கிறது இங்க படிக்கிறது அப்படி இல்லப்பா. இந்த பிறப்பு அப்படிங்கிற இந்த இந்த இது இருக்கு இல்லையா, அந்த அறியாமையினால ஏற்படக்கூடிய இந்த பிறப்பு இருக்கே, அது போகணும். அதுக்கான அறிவு வேணும். அந்த அறிவு என்ன தெரியுமா? சிறப்பு என்ற செம்பொருள். மோட்ச ஞானம்ங்கிறதான் அங்க சொல்ற. சிறப்பு என்பது வேற ஒண்ணும் இல்லை, மோட்ச ஞானம். அந்த மோட்ச ஞானத்தை அறிவது. அந்த மோட்ச ஞானம் அடையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தத்துவமசி மகா வாக்கியத்தை சரியா புரிஞ்சுக்கணும். துவம் புரிஞ்சுடுத்து, தத்து புரியணும். அதைத்தான் இவர் சொல்றார். இந்த தத்து புரியறதுலதான்ப்பா பிரச்சனை. இத தத்துவத்தக புரியறது ரொம்ப கஷ்டம். இது அத்தனை பேருக்கும் வர்றதில்லை. எல்லாருக்கும் ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா ஆன்மீக நாட்டம் இருக்கிறது என்பதனாலேயே தத்துவம் புரியும் என்று நாம் நினைக்க முடியாது. ஆன்மீக நாட்டம் என்பது வேறு, தத்துவம் புரிகிறது என்பது வேறு. நம்ம பார்ப்போம், நிறைய பேரு நல்ல அழகா வந்து கோவிலுக்கு டெய்லி வருவாங்க, எண்ணெய் போடுவாங்க, விளக்கு போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, கோவில்லயே தான் கிடப்பாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். ஆனா இத படிங்கன்னா படிக்க மாட்டாங்க. சொல்லி பாருங்களேன், இந்த கிளாஸ் இருக்குங்க, கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். உங்க மூஞ்சிக்காக ஒரு நாள் வந்துட்டு அதுக்கப்புறம் காணப்படும். இது யாருக்கு வேணும் அப்படின்னு அந்த மனசோட பக்குவம், அதுதான் சொல்ற, அது ரேரிட்டி. அந்த மனசு பக்குவம் அடையிறது அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி ரேர் விஷயம் அப்படின்னு. அதனால இங்க வந்து இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயங்கள் என்னவா இருக்க போறது அப்படின்னா, பகவான் வந்து தன்னை எந்த விதமாக நமக்கு வெளிப்படுத்த போகிறார் அப்படின்னு 2 விஷயம் காட்ட போறார். ஒண்ணு வந்து அவருடைய பராபிரகிருதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அபரா பிரகிருதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இத 2 ஆங்கிள் பகவான புரிஞ்சுக்கிறது. அபரா பிரகிருதிங்கிறத சொல்லி, அப்ப அபரானா தாழ்ந்தான்னு அர்த்தம். தாழ்ந்தை அப்படிங்கிறது பகவானோட தாழ்ந்தான்னு அர்த்தம் இல்ல, நமக்கு கண்களுக்கு புலப்படக்கூடிய அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. கண்களுக்கு புலப்படக்கூடிய விஷயங்களை சொல்லி அதனுடைய உற்பத்தியை பற்றி சொல்லி, கண்களுக்கு புலப்படாத தன்னுடைய பிரபாவத்தை பற்றி பிறகு சொல்வார். 2ஐயும் சொல்லி நமக்கு இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத இந்த அடுத்தடுத்த வரக்கூடிய இந்த ஸ்லோகங்கள்ல நமக்கு சொல்லி கொடுக்க போற. பொறுமையா படிப்போம், ஒன்னும் அவசரம் இல்லை. ஏதாவது புரியலைன்னா நீங்க வழக்கம் போல நீங்க எனக்கு வாய்ஸ் நோட் போடுங்க.
என்னால எனக்கு அது சிற்றறிவுக்கு எட்டிய வரைக்கும் எந்த அளவுக்கு என்னால அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமோ டெஃபினட்டா நான் சொல்றேன். பகவானுடைய குருநாதனுடைய அருளால. இன்னைக்கு இந்த அளவுக்கு நாம இந்த ஸ்லோகங்கள நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிப்போர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியில் சாரி, நீங்க இது சொல்லுங்க.